ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12th அக்கௌண்டன்சி ஃபஸ்ட் சாப்டர் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் எக்ஸசைஸ் சம் நம்பர் 19. Arun carries on hardware business and does not keep on double entry system basis. The following particulars have been extracted from his books. சரிங்களா, என்ன சொல்கிறாங்கன்னா, அருண்ன்றவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் வந்து நடத்துகிறாரு. அவர் வந்து என்ன கீப் பண்ணலன்னா, அதாவது கீப் மீன்ஸ் ஒழுங்காக கண்காணிக்கிறது இல்லை. எதை கண்காணிக்கலாம், டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை வந்து கண்காணிக்கல. அதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க நம்மளை கேட்குறாங்க. சரிங்களா, அதுக்கு பர்டிகுலர்ஸ் க்ளோசிங் லேண்டு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. லேண்ட் அண்டு பில்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்களா, எப்பயுமே நம்ம இந்த சம்மு போடும்போது ஓப்பனிங் கேபிட்டல், கிரெடிட் பர்ச்சேஸ், கிரெடிட் சேல்ஸ் இருக்கா பார்க்கணும். ஃபஸ்ட்டு எங்கன்னா கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் கேபிட்டலே கொடுக்கல. 19 சம்முக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல. அப்போ நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கணும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இஷ்யூஸ் ஆசான் நம்ம ஒரு ஃபார்மேட் இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இஷ்யூஸில் நம்ம என்ன கண்டுபிடிப்போம், கேபிட்டல் கண்டுபிடிப்போம். அதனால் கேபிட்டலுக்குனாலே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இஷ்யூஸ்னால் ஓப்பனிங் பேலன்ஸும், பேலன்ஸ் ஷீட்னா க்ளோசிங்ன்ற உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அப்போ வந்து ஓப்பனிங் கேபிட்டல் நம்மளுக்கு தெரியாது, அதனால் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அடுத்து கிரெடிட் சேல்ஸு. சரிங்களா, கிரெடிட் சேல்ஸ் இருக்கா பாருங்கள், இருக்குது. கிரெடிட் சேல்ஸ் இருக்குது. அடுத்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் ரிட்டர்ன். அடுத்து ஆனால் பர்ச்சேஸ் இல்லை. ஆனால் பர்ச்சேஸ் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பர்ச்சேஸ் கண்டுபிடிக்க என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டு. கேபிட்டல் கண்டுபிடிக்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இஷ்யூஸும், பர்ச்சேஸ் கண்டுபிடிக்க டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டு கண்டுபிடிக்கணும். அடுத்து இதை ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சாலே சேல்ஸ் கொடுத்துறானுங்க. சேல்ஸ் வந்து ஏலோன்னு கொடுத்துறானுங்க. சரிங்களா, சேல்ஸு கொடுத்துறாங்க. இதை வச்சு நம்ம ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அக்கௌண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். லேண்ட் அண்டு பில்டிங்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இஷ்யூஸில் லைபிலிட்டி சைடும், பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடும். சரிங்களா, அடுத்து ஸ்டாக் இன் ட்ரேடு, ஓப்பனிங் க்ளோசிங் ரெண்டுமே எங்கே வந்திருக்குன்னு தெரியும். டெப்டாஸ் நம்மளுக்கு எங்கே வரும்னு தெரியும், கிரெடிட்டார்ஸ் எங்கே வரும்னு தெரியும், கேஷ் அட் பேங்க் எங்கே வரும்னு நம்மளுக்கு தெரியும். அடுத்து என்ன கொடுத்துருவாங்க, அதர் இன்ஃபர்மேஷன் ஃபார் இயர் எண்டிங் 31/12 அபவுட் த ஃபாலோயிங். வேஜஸ்ன்றது நம்மளுக்கு எங்கே வரும், ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு. அதாவது வேஜஸ் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு. கேரேஜ் அவுட்வேர்டுன்றது, கேரேஜ் இன்வேர்டும் ஃப்ரைட் இன்வேர்டு வந்தால் தான் ட்ரேடிங்கில் வரும். ஆனால் இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன் கேரேஜ் அவுட்வேர்டு மீன்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வந்துடும் தெரியும். சன்ட்ரி எக்ஸ்பென்ஸ்னாலே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு. அடுத்து கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ்னால இது டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் அக்கௌண்ட்டில் டு கேஷ் அக்கௌண்ட்டு பெய்டு ஞாபகம் வச்சுக்கணும். கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ். அடுத்து ட்ராயிங்ஸ்னாலே பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டலோட மைனஸ் பண்ணுன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அடுத்து டோட்டல் சேல்ஸ் டூரிங் வேர், டோட்டல் சேல்ஸ் கொடுத்துறானுங்க, ஏழு கொடுத்துருக்கானுங்க. டோட்டல் சேல்ஸ் வந்து 7,70,000. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் டூரிங் பர்ச்சேஸ் ரிட்டர்னு ஏழோன்னு கொடுத்துருக்காங்க, 6,25,000. அடுத்து சேல்ஸோட சேல்ஸ் ரிட்டர்னாக மைனஸ் பண்ண, இது எல்லாருக்கும் தெரியும். அடுத்து டிப்ரிஷியேஷன் ஆன் லேண்ட் பில்டிங்ஸ் வந்து டிப்ரிஷியேஷன் வந்து ரெண்டு இடத்துல வரும். ஒன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடும் பேலன்ஸ் ஷீட்லேயும் வரும். அடுத்து என்ன கொடுத்துருக்கானுங்க, ப்ரொவிஷன் ஆஃப் 1,05,000 ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். நம்ம வந்து ஒரு 1,500 வந்து க்ரியேட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அது என்னது, நம்மளுக்கு லாஸ் ஆகிருக்கு. நம்ம வந்து ஒரு 1,500 ப்ரொஃபஷன் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் செலவாயிருக்கு. அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு போட்டுருணும். சரிங்களா, அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன இருக்குது கொஸ்டினில், ப்ரிப்பேர் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிக்க. அடுத்து என்ன கண்டுபிடிக்க, ட்ரேடிங் அக்கௌண்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு கண்டுபிடிக்கிறேன். வாங்க சம்முக்குள்ள. சம் நம்பர் 19 ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இஷ்யூஸ் ஆன் 31/12/2017. எப்பயுமே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இஷ்யூஸ் டெபிட் கிரெடிட் போடக்கூடாது, லயபிலிட்டிஸ் போடணும், இந்த சைடு அசட்டு போடணும். அடுத்து கிரெடிட்டார்ஸ்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 50,000. அடுத்து இந்த சைடு வந்துடணும். கேஷ் அட் பேங்க் வந்து 30,000. லேண்ட் அண்ட் பில்டிங் 2,40,000. ஸ்டாக் இன் ட்ரேட் 1,20,000. டெப்டார்ஸ் 40,000. இந்த நாலுத்தையும் ஆட் பண்ணால் 4,30,000 மைனஸ் 50. அப்போ இந்த பக்கம் கம்மியாக இருக்கிறதுனால 50 + 3,80,000 ஆட் பண்ணால் 4,30,000. எப்பயுமே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இஷ்யூஸும் ரெண்டு சைடும் சேமாக வரும்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு, அதாவது ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும். கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டு கண்டுபிடிக்கின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். டு கேஷ் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது.
கேஷ் அக்கௌண்ட்டில் 6000. அடுத்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து 30,000. சரிங்களா. க்ளோசிங் பேலன்ஸு நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். அப்போ இங்கே க்ளோசிங் பேலன்ஸ் 45,000ன்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணால் 6,75,000 வருது. டு பேலன்ஸ் பிடி, அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ். எப்பவுமே ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு வரும் 50. இந்த 6,75,000 இந்த 50,000 மைனஸ் பண்ணால் 6,25,000, அதான் கிரெடிட் பர்ச்சேஸ். பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு போட்டு கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஒரு சம்மு போடணுன்னா ஓப்பனிங் கேபிட்டல், கிரெடிட் பர்ச்சேஸ், கிரெடிட் சேல்ஸ் தேவை, கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், இந்த ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அக்கௌண்ட்டில் போடணும். ஃபஸ்ட் எப்பவுமே ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அக்கௌண்ட்டில் டெபிட்டு கிரெடிட் போடணும். டெபிட் கிரெடிட் போட்டதுக்கப்புறம் ஓப்பனிங் ஸ்டாக் 1,20,000. பர்ச்சேஸ் கிரெடிட் வந்து 6,25,000. அதான் கிரெடிட் நம்ம கண்டுபிடிக்கும் பார்த்தீங்களா, அதோட பர்ச்சேஸ் ரிட்டர்ன் 6,25,000 மைனஸ் 30 வந்து 5,95,000. டு வேஜஸ் அக்கௌண்ட் 65,000. சரிங்களா. இப்போ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். பை சேல்ஸ் அக்கௌண்ட் 7,70,000. அதோட சேல்ஸ் ரிட்டர்ன் எப்போ மைனஸ் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும். 25,000 இது பண்ணால் 7,45,000. பை க்ளோசிங் ஸ்டாக்கு 1,70,000. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 9,50,000. அந்த 9,15,000 இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணால் வர ஆன்சர் தான் 1,35,000. இப்போ ரெண்டு சைடும் சேமாக வந்துச்சு. இந்த சைடு கம்மியாகிறதுனால கிராஸ் ப்ராஃபிட்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த சைடு வந்தால் கிராஸ் ப்ராஃபிட், இந்த சைடு வந்தால் கிராஸ் லாஸ்னு. இந்த சைடு கம்மியாக வந்ததுனால கிராஸ் ப்ராஃபிட் ப்ராட் டவுன். சரிங்களா. இங்கே கேரி டவுன் வரும், நான் தப்பாக போட்டிருக்கேன், சாரி. இங்கே ப்ராட் டவுன் வரும். 9,50,000 போட்டாச்சா, அது வந்து கீழே வரும். நான் 1,35,000 நான் தப்பாக போட்டிருக்கேன். அடுத்து கேரேஜ் அவுட்பேர் 7,500. சன்ட்ரி எக்ஸ்பென்ஸ் 28,000. டெப்ரிசியேஷன் 12,000. டவுட்ஃபுல் டெப்ஸ் 1,500. சரிங்களா. நாலுத்தையும் ஆட் பண்ணி இதோட மைனஸ் பண்ணணும். எவ்வளோ 1,35,000 மைனஸ் பண்ணால் வர ஆன்சர் வந்து 80,000. எவ்வளோ 86,000. சரிங்களா. 86,000 தான் நெட் ப்ராஃபிட். இந்த ரெண்டு சைடும் சேமாக வந்துருச்சு. சரிங்களா. அந்த நெட் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் டு பேலன்ஸ் ஷீட்டுன்றாங்க. அது தப்பு. ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட்டு. சரிங்களா. அடுத்து பேலன்ஸ் ஷீட் ஆன் இருக்குது பார்த்திங்கன்னா, கேபிட்டலோட நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணணும். இதே லாஸ் வந்துச்சுன்னா நெட் லாஸு. சரிங்களா. வர ஆன்சரோட ட்ராயிங்ஸ் மைனஸ் பண்ண 4,66,000 மைனஸ் 10,000 வந்து 4,52,000. கிரெடிட்டர்ஸ் வந்து 40,000. ரெண்டுட்டி ஆட் பண்ணால் 5,01,000. லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் 2,40,000. டெப்ரிசியேஷன் 5%. 2,40,000 இன்ட்டு 5/100 வர ஆன்சர் வந்து 12,000. இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 2,20,000. டெப்டாஸ் வந்து 51,500. கேஷ் அட் பேங்க் 53,000. க்ளோசிங் ஸ்டாக் 1,00,000. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5,01,000. இப்போ பேலன்ஸ் ஷீட் போடும்போது ஆன்சர் வந்து சேமாக வரணும். அப்படி போட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டு. அப்படி தப்பாக வந்துச்சுன்னா நீங்கள் போட்ட சம்மும் தப்பு. சரிங்களா. நெக்ஸ்ட் சம்மில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.